விஷயம் அந்த நூலோடைய 12வது பாகம் இன்னைக்கு படிக்கிறோம். 11 பாகம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு 12வது பாகம் தொடர்கிறோம். நேற்று 21ஆம் தேதி சங்கரர் ஜெயந்தி 221ஆம் பக்கத்துல முடிச்சோம். இன்னைக்கு அதே 221ஆம் பக்கத்துல 22ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். தலைப்பு 1 போட்டு ரூ போட்டிருந்தா 15வது ஜாதி தத்துவம் அப்படிங்கிற தலைப்புல குறிப்பான விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா நம்ம சாமி இதுக்காக தான் மொத்தமே பாடுபட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சிவானந்தபுரம் சார். அதோட உண்மையை ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு. அதுக்காக வேத இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்லங்கிறது உண்மை. அதுக்காக தண்டக்காரங்க கிடையாது அப்படிங்கிறதும் உண்மை. அந்த 2 வகையிலையும் வேத இதிகாச புராணாதிகள் அப்படிங்கிறத நம்ம பெருசா இது பண்ண முடியாது. நல்லா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதானே எல்லாருக்கும்? சந்தோஷம். ரைட். சிவானந்தபுரம் சார் அருளால இப்போ அந்த 15வது தலைப்பு தத்துவம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அத எல்லா ரீதியிலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. பகுத்தறிவு பூர்வமா சிந்திக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதை புரிஞ்சுக்கிறதுன்னு கிடையாது. அதுவும் தகுதி உள்ளவங்க நல்ல அறிஞர்களும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் சொல்லுகிற வழி கேட்டுத்தான் உலகம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சரியா உணர்ந்துக்கணும். ஆனா ஏக உதரத்துவ சகோதரத்துவம் மாதிரி பக்குவமுடைய ஆன்மாக்கள் பக்குவத்திற்காக முன்னேற வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் சாமி சித்த சமாஜம்ங்கிறத ஒண்ண தோற்றுவிச்சு நமக்கெல்லாம் சித்த வித்தைங்கிறத வழங்கி, மேலும் அந்த சித்த வித்தையை பெற்றுக்கொள்ள உண்மையான விசுவாசம் பக்தி ஆர்வமுடையவர்கள் இறைவனை உணர்ந்து கொள்ள ஆர்வமிப்பவர்களுக்கு கிடைக்குமாறு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டினை செய்து நம்ம எல்லாம் உயர்ந்த தன்மைக்கு மாற்றுவதற்கு, தெய்வீக தன்மையை உணர வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த விஷயத்தை தான் ராமதீர்த்த பரமஹம்சர் இதில் சொல்லியிருக்கிறார். இது போன்ற காரியங்கள் ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்லியிருப்பதால் தான் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் கண்டிப்பாக ராமதீர்த்த சொல்லிய பரமஹம்சர் சொல்லிய விஷயங்களை நூல்களை வாசிக்க வேண்டும் என்று சிவானந்தபுரம் சார் அவ்வளவு உறுதியாக சொல்லியிருந்திருக்கிறார் என்பது இதன் மூலயமாக புரிகிறது. இந்த அத்தியாயத்தை கேட்டால் உங்களுக்கு அது மிகச் சரியாக விளங்கும் என்பதை முன் தயாரிப்பாக முன் விளக்கமாக அதை கொடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் தொடர்வோம். அதில் எழுதியிருப்பதை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். 231ஆம் பக்கம் வரைக்கும் அது இருக்குது. 221ல ஆரம்பிக்குது இந்த தலைப்பு, ஜாதி தத்துவம் அப்படின்னு. அமெரிக்கர்கள் முன் சுவாமி ராமதீர்த்தர் நமது தேசத்திய ஜாதி தத்துவத்தை பற்றி கூறிய மொழிகள் தேசிய பொருள்நிலை தர்மம் கூறுகிறபடி தொழிலிலும் பங்கு எடுத்து பிரிப்பது உண்டு. ஒரு தொழிற்சாலை அல்லது மில்லில் தொழில் முழுமையும் இனிது நிறைவேற வேண்டுமானால் தொழில்களை பிரித்து பங்கு போட வேண்டும். உன் சரீரத்திலும் தொழிற்பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. கண்கள் பார்க்கத்தான் செய்யும், கேட்க உதவாது. காதுகள் கேட்க மாத்திரமே உதவும். கைகளும் கால்களும் அவ்வவற்றிற்கு ஏற்பட்ட வேலைகளை செய்யும். கண்களால் கேட்கவும், மூக்கினால் நடக்கவும், கைகளால் முகர்க்கவும், காதுகளால் புசிக்கவும் விரும்பலாமோ? இதே மாதிரி தொழிற்பிரிவின் பேரிலேயே இந்தியாவில் ஒரு காலத்தில் ஜாதி தர்ம முறை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்டது. இந்த இடத்துல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான்னு வள்ளுவர் சொன்ன அந்த குறள் ஞாபகத்துக்கு வருகிறது. தொழிற்பிரிவை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப ஜாதி என்பது ஒருவன் பேச்சுன்னு சாமி சொல்றாருல்ல, அது மாதிரி இது தொழிற்பிரிவுக்கு சொன்னதை பின்னால தவறா புரிஞ்சு அத வேதத்துக்கு கொடுக்கிற மரியாதைய வேதத்துல இருக்குங்கிறதுக்காக ஜாதி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு நமக்கு பரமஹம்சர் ராமதீர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் மத சம்பந்தமான காரியங்களை நடத்துகிறவன் மற்றொருவன் வீரனது காரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏனெனில் இவனுக்கு யுத்த சுபாவம் அதிகம், சரீர திடமென்ற சக்தி அதிகம் இருக்கின்றது. ஆயுதங்களை தரித்து கொண்டு சண்டை செய்து எதிரிகளை வீழ்த்துவது மாத்திரமே
இவனால் முடியுமாதலால் ஆச்சாரியனது சாந்தமான வேலைக்கு உதவ மாட்டான். இது வள்ளுவர் சொன்னதை, இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமா இருக்குது. இது தொழிற்பிரிவு. மற்றும் சிலர் அமர்ந்து வேலை செய்ய வேண்டியதாய் இருக்கும் வர்த்தகத் தொழிலே நடத்த வல்லார். இவர்களால் மத விஷயமான காரியங்கள் இவ்வளவு நன்றாக நடத்த முடியாது. மற்றும் சிலர், முக்கியமாக பூர்வீக குடிகள், சிறு பயிற்சியும் இல்லாதவர்கள், வாலிப பருவத்தையும் குழந்தை பருவத்தையும் சோம்பி வீணே கழித்தவர்கள், வீரர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அடையாதவர்கள், யுத்தத்திற்கு வேண்டிய ஒழுங்கு முறைகளை அடையாதவர்கள், வர்த்தகர்களாகவும் இருக்க சக்தியற்றவர்கள். வர்த்தகத்திற்கும் சாமர்த்தியம் வேண்டும், சிறிது அறிவு வேண்டும். இங்கு சிவானந்த பரமேஸ்வரும் வைசியர்னா வைசியருக்கு புத்தி வேண்டும், புத்தி இருந்தால்தான் இது வியாபாரம் செய்ய முடியுங்கிறத சொல்லி இருக்கிறது இங்க எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆதலால் இவர்கள் சாதாரண தொழிலாளராகவே இருக்க பிரியங்கொண்டார்கள். இவ்வாறு இந்தியாவில் காரியம் நடைபெற வேண்டி 4 தொழிற்பிரிவுகள் ஏற்பட்டன. மத விஷயங்களை கவனித்தவர்க்கு பிராமணர் என்று, வீரர்களாக இருந்தவர்களுக்கு சத்திரியர்கள் என்றும், வர்த்தக தொழில் புரிந்தோருக்கு வைசியர் என்றும், சாதாரண தொழில் செய்து பிழைத்தோருக்கு சூத்திரர்கள் என்பதும் பெயர் வழங்கலாயின. ஒரு மனிதன் எந்த தொழிலை எடுத்துக்கொள்ளவும் கண்டிப்பான சட்டமே கிடையாது. இவ்வித தொழிற்பிரிவு எல்லா தேசத்திலும் இருக்கின்றனவே. அமெரிக்காவிலும் கூட இந்த பிரிவுகள் ஏற்பட்டிருக்கவில்லையா? இங்கிலாந்திலும் இவ்விதம் இருக்கின்றன. அமெரிக்கர்களிடம் ஜாதி பேதம் இல்லையோ? உயர்ந்த சிறு வகுப்போர் என்றும் சாதாரண மானிடர் என்றும் பிரிக்கப்பட்டில்லையோ? எங்கு பார்த்தாலும் இவ்வித பிரிவு, இயற்கையில் ஏற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன. அப்படி இருக்க இந்திய ஜாதி பிரிவில் என்ன குற்றம்? இந்தியாவில் ஹிந்து தர்மத்தை பற்றி மனு ஸ்மிருதி என்று ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. அக்காலங்களில் அது எல்லா வகுப்பினர்களுக்கும் உதவியது. ஒவ்வொரு வகுப்பினருக்கும் அவரவர் தம் தம் தொழில்களை செய்வதற்கு பலவித யுக்திகளையும் மார்க்கங்களையும் விதிகளையும் ஏற்படுத்தி உபகரித்தது. பிராமணர்களுக்கு சாதகமாக உதவி செய்யக்கூடிய வழிகளும் விதிகளும் போதித்தன. சத்திரியர்கள் எவ்வாறு தம் கடமைகளை செய்வதென்றும் கூறின. இதே மாதிரி இப்புத்தகம் அக்காலத்தில் விளங்கிய எல்லா வர்ணத்தார்களுக்கும் உதவி புரிந்தது. நாளடைவில் இப்புத்தகம் தவறாக பொருள் கொள்ளப்பட்டு தவறாகவும் வாசிக்கப்பட்டது. எப்படியோ ஒவ்வொன்றும் தலைகீழாக போயின. எல்லா வகுப்புவாரி முறைகளும் தொழிற்பிரிவு முறைகளும் வீணாக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு மேற்பூச்சுக்களுடன் கல்லாக்கப்பட்டு விட்டது. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்கிறார். ஜனங்கள் அந்த முறையை கெட்டியாக்கி விட்டார்கள். தவறானது அப்படியே தொடர்ந்தது என்கிறார். உருக்குலைத்து விட்டார்கள். அதனால் மிகுந்த பாதிப்பு வந்தது என்கிறார். ஆகவே ஜன சமூக வாழ்க்கை போய்விட்டது. ஒவ்வொன்றும் யந்திரம் போன்று இயற்கை நிலை போய் செயற்கையாக மாறிவிட்டது. மனு சுமிருதியானது ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு பதில் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வர ஏற்பட்டது. ஒரு சர்வகலாசாலையில் சாதாரணமாக 4 வகுப்புகள் உண்டு. இந்த வகுப்புகள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் உபாத்தியாயர்கள் இவ்வகுப்புகளை அப்படியே வைத்து விடுவதில்லை. கீழ் வகுப்பில் இருக்கும் மாணவர்கள் விருத்தியாகி மேல் வகுப்புக்கு போகக்கூடாது என்று கூறுவதில்லை. அந்த வகுப்பில் உள்ளவரும் 3வது வகுப்பிற்கு செல்லக்கூடாதென்ற தடை இல்லை. 3வது வகுப்பு மாணவரும் மேல் வகுப்பிற்கு போகலாம். வகுப்புகள் எல்லாம் நல்லவைகளே. இந்த பிரிவுகள் ஒழுங்கானவைகளே. ஆனால் இந்தியாவில் செய்யப்பட்ட பிழை பயங்கரமான குற்றம். இவ்வித பிரிவை வீணாக்கி திடமில்லாமல் செய்து விட்டதாகும். இதனால் தான் தற்காலம் இந்தியா இழிந்து போயிற்று. இதன் மூலமாக இந்தியாவின் தற்காலத்திய கொடிய ஜாதி முறை ஏற்பட்டது. மறைந்துவிடும் தன்மையை உடையதான மனுஸ்மிருதியில் விதிகளும் மார்க்கங்களும் அக்காலத்திய நிலைமைகளுக்கு தகுந்தபடி அமைத்திருந்தன. நாளடைவில் அவைகள் வேதாந்தத்திலும் உபனிஷதங்களிலும் போதிக்கப்படும்
நித்தியமான உண்மை பொருளாகிய சுருதிக்கு செலுத்தத்தக்க மரியாதையையும் கௌரவத்தையும் தமக்கே ஏற்றுக்கொண்டு விட்டன. ஜனங்கள் தமக்காகவே தங்கள் மேன்மைக்கு மார்க்கமாகவே விதிகளும் சட்டங்களும் ஏற்பட்டன என்பதை மறந்து விதிகளையும் சட்டங்களையுமே மீறக்கூடாது என்று கருதி அவற்றிற்காக தாம் வாழ்க்கை பெறுபவர்கள் ஆனார்கள். உள்ளே பிரகாசிக்கும் கடவுளாகிய ஆத்ம தேவனை காட்டிலும் ஆத்மாவினால் விளங்கப்பெறும் உபதேசங்களை விட எவ்வளவோ மேலாகவே இறந்து போன காலமாகிய சென்ற காலத்து பிரமாணங்கள் கருதப்படுகின்றன. பிராமணனாகட்டும் சத்திரியனாகட்டும் மனிதன் என்றால் மாமிசமும் இரத்தமும் சேர்த்து பின்னப்பட்டவனே ஆவான். உண்மை ஆத்மன் அல்லது நித்தியமான சத்திய பொருள் எந்த காரியத்திற்கும் மறந்தே போகப்பட்டது. ஜாதி விதிகளின் பயமும் மாமூல் அல்லது சம்பிரதாயம் என்ற பயங்கரமான பிசாசும் ஒரு மனிதன் மற்ற தேசத்தவருடன் தானும் ஒன்று என்று அறிவதற்கு இடையூறாக இடையே நிற்கின்றன. எப்போதும் பிராமணத்தன்மையும் சத்திரியத்தன்மையும் ஒன்று என்று பலமாக உறுத்தி கூறி நினைக்கப்படவே ஹிருதயத்துள் ஆண்மை என்ற உணர்ச்சி செல்ல மார்க்கமே இல்லை. மனு வசித்த காலம் எப்போதே போய்விட்டது. பூமியானது பலவித மாறுதல்களை அடைந்து விட்டது. நதிகள் முன்பு சென்ற மார்க்கங்களை எல்லாம் அடியோடு நீத்தன. அடர்ந்த காடுகள் வெட்டி கொளுத்தப்பட்டு போயின. புஷ்ப ஜாதிகளும் மிருக ஜாதிகளுமே மாறிவிட்டன. சத்திரிய ஜாதியே ஒருவாறு இந்தியாவினின்றும் அழுத்தி விடப்பட்டது. தேச பாஷையும் தேசத்தை விட்டோடிவிட்டது. இந்துக்களுக்கு அது லத்தீன் கிரேக்க பாஷைகளைப் போல் அறியப்படாத அந்நிய பாஷையாகிவிட்டது. அப்படி இருந்தும் ஆத்ம வழி தப்பியவர்கள் இந்தியாவில் இன்னும் அப்படியே மனுவால் அவர் காலத்தவருக்கு எழுதப்பட்ட விதிகளுக்கும் கர்மாக்களுக்கும் ஜாதி சந்தேகங்களுக்கும் தாராளமாக அடிமைத்தனம் ஏற்றுக்கொள்கிறார்கள். தனியான சுதந்திர எண்ணங்கள் குற்றமாக கருதப்படுகிறது. வழக்கத்தில் இல்லாத பாஷையின் மூலமாக கிடைப்பதெல்லாம் தெய்வீகமானது. இறந்து போனவர்களது நோக்கப்படியும் மனோபாவனைகளின்படியும் உங்கள் பகுத்தறிவு சரிப்படாமல் போனால் நீங்கள் இகழப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எவரும் திரும்புவார்கள். புதிய சக்தியை பழைய உருவத்திற்குள் புகுத்த வேண்டுமாம். ஐயோ, எல்லா வேலையும் கௌரவம் பெற்றவைகள் அல்லவோ? எல்லா தொழிலிலும் புண்ணியம் வாய்ந்ததுதான். ஜாதி சக்தியின் விபரீதத்தால் வெளித்தோற்றங்களின் பேரில் கௌரவமும் அகௌரவமும் ஒட்டி கொண்டன. பாலிய பருவத்தை படிப்பில் செலவிடாதவர்கள் இந்த சோம்பேறித்தனத்திற்காக யவ்வன தசையில் கையால் கஷ்டப்பட்டு செய்யும் வேலையில் அமர நேருவது இயற்கை. முன்னால் சோம்பி இருந்ததற்கு பலனாக நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்கிறார்கள். அவர்கள் வேலையை பழித்து சூத்திரரது வேலையை அவமதிக்க நீ யார், நான் யார்? மதாச்சாரியரை போலவும் வீரர்களைப் போலவும் வர்த்தகர்களைப் போலவும் இவர்களும் நமக்கு தேவையானவர் அல்லரோ? எவ்வளவு இழிவான நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் பாருங்கள். கீழ் ஜாதியில் உள்ள ஒருவன் மேல் ஜாதியில் உள்ள பிராமண சத்திரிய வைசியர்கள் நடக்கும் தெருவில் கூட நடக்கல் ஆகாதாம். மேல் ஜாதி ஜனங்கள் வசிக்கும் சிறந்த கிராம நத்தங்களுக்கும் பட்டணங்களுக்கும் வெளியில் வசிக்க வேண்டுமாம். இப்படி பல தொல்லைகள். அவர்கள் பரம ஏழைகள், தனவந்தர்களாக கூடாதாம். அவர்களது நிலைமையை நினைக்கும் போதே ராமனது ஹிருதயம் வருந்துகின்றது. உயர் ஜாதி பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடங்களில் கீழ் ஜாதியைச் சேர்ந்தோர் படிக்க கூடாது. இப்படி அழுந்தப்பட்ட ஜாதியினர் எவ்வாறு கல்வி பயிலக்கூடும்? இவர்கள் வாய்க்கு கைக்கு பிழைக்கின்றவராகின்றனர். நாள்தோறும் அவர்கள் இறந்து கொண்டே போகின்றார்கள். இந்தியாவானது எவ்வகையான பிளேக் நோய்க்கும் மற்றும் பல நோய்களுக்கும் உறைவிடமாய் இருக்கிறது. இந்த எளிய ஜாதியினர் அசௌகரியமான குடிசைகளில் வசிப்பதால் பலவித வியாதிகளுக்கும் தங்குமிடமாக இருக்கின்றார்கள். காலராக்கள், பிளேக்குகள், பஞ்சங்கள் என்ற இவற்றை தாராளமாகவே அழைக்கின்றவராகின்றார்கள்.
தங்கள் சரீரங்களையே அவற்றிற்கு தாராளமாக விருந்தளிக்கின்றார்கள். எளியவர்களும் தாழ்ந்தவர்களும் எப்போதும் ஜன சமூகத்திற்கு அஸ்திவாரமாக ஆதாரமாக நிற்கின்றவர்கள். ஜன சமூகத்தின் பாதங்கள் கீழேயுள்ள ஜாதிகள் வளர்ச்சி பெறாதபடி தடுத்து நிற்கும் கர்வமிக்க சமூகம். எளியவருக்கு கல்வியை மறுத்து அவர்களை துன்புறுத்தும் சமூகம் தம் கால்களையே வெட்டி வீழ்த்திய சமூகமாம். அவ்வித சமூகம் இடிந்து விழ வேண்டியதுதான். இந்துக்களாகிற ஆரியர்கள் இந்தியாவில் நடத்திய கர்ம வினை பயனை இப்போது அந்நியரிடம் அனுபவிக்கிறார்கள். இந்த நோய் தீரும் மார்க்கம் என்ன? சுதந்திரம் என்ற முக்தி தீட்சையுமே அன்புமே. ஒவ்வொரு ஜன சமூகத்திலும் அறியாமலே இந்தியாவில் மாத்திரம் முழு உணர்ச்சியுடனேயே வாழ்க்கையின் தத்துவமாக உள்ளது அனுபவ வேதாந்தம். சுதந்திரம், நீதி, அன்பு என்ற சக்திகள் இந்தியாவின் இந்த உள் சுபாவம் பலம் பெற வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும் ஜன சுகமும் சமூக மேன்மையும் ராஜ்ய ஒழுங்கும் ஆத்ம பயிற்சியும் பெருக வேண்டுமானால் வேதாந்த அனுபவத்தை ஸ்தாபிக்க வேண்டியதுதான். இந்தியாவிற்குரிய ஒரு வினோத குணம் இருக்கிறது. இந்துக்கள் மத பயிற்சியில் அவ்வளவு சிறந்த ஊக்கம் காட்டுவர் அல்லரான போதிலும் அவர்களுக்குள் சமூக கிளர்ச்சியோ ராஜ்ய கிளர்ச்சியோ எது வேண்டுமானாலும் மத சம்பந்தத்தினின்றும் பிரித்து வேறாக புகுத்த முடியாது. சமூக சீர்திருத்தத்திற்கு ஏற்பட்டிருக்கும் ஸ்தாபனங்களிலும் ராஜ்ய சீர்திருத்தத்திற்காக ஏற்பட்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிய இயக்கங்களிலும் பாமர ஜனங்களின் இருதயம் கலப்பதில்லை. ஏனெனில் மத சம்பந்தத்துடன் கூடி வரவில்லை. ஆதலால் இந்தியாவில் எந்த சீர்திருத்தமும் இலகுவில் பரவச் செய்வதற்கு ஒரே சிறந்த மார்க்கம் என்னவெனில் வேதாந்த அனுபவம் வேண்டும் என்று போதிப்பதே. இதனால் ராஜ்ய சுதந்திரமும் சமூக சுதந்திரமும் குடும்ப சுதந்திரமும் புத்தி சுதந்திரமும் யோக்கியதா சுதந்திரமும் அன்பு என்ற சிறந்த குணமும் செழிக்கும். தீயவையெல்லாம் அடங்கும். சுதந்திரம் சாந்தம் என்ற தன்மைகளையும் சக்தி அமைதி என்ற தன்மைகளையும் தீரத்தன்மையும் அன்பு என்ற தன்மைகளையும் மற்றும் பலவற்றையும் மதமென்ற மார்க்கத்தால் ஒன்றுபடுத்தும். இவை யாவும் இந்துக்களால் பொதுவாக மதிக்கப்படும் சுருதியின் நிமித்தம் மிக மேலானதாக மதிக்கப்படும் வேதங்களின் நிமித்தம் பரவ வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு இந்துவும் தன் உயிரையும் விட தயாராயிருப்பான். மேலும் இந்த அன்பும் சுதந்திர உணர்ச்சியும் இந்துக்களின் பைபிளாக இருக்கும் உபநிஷத்துக்களிலுள்ள பதச்சேதம் செய்து அடையப்படுவது இல்லை. அந்த நூல்களில் வேதாந்தம் சோபித்து விளங்குகின்றது. வேதாந்தம் சர்வ ஜன பிரீதிகரமானது. ஏனெனில் அதுவே அவர்களது வேத புத்தகம். படித்த இந்துக்களுக்கும் வேதாந்தம் ஒப்புக்கொள்ளத்தக்கது. உலகில் இருக்கும் எந்த தத்துவ சாஸ்திரமும் வேதாந்த ஏகத்துவ கடவுளை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவில்லை. எந்த கலையும் வேதாந்த உண்மையை பகிரங்கம் செய்கிறது. இதுவரையில் ராமதீரத்த சுவாமிகளின் தேசபக்தியில் அத்வைத நிலையே ஊடுருவி சென்று விளங்கும் சக்தியை காட்டப்பட்டது. முன்னால் வேதாந்தத்தில் அத்வைத நிலையை விவரிக்கும் சுய ஞானபாக மாத்திரம் கூறிய போதும், பிறகு தேச சேவைக்கு சுவாமிகள் வழிகாட்டியதை கூறிய போதும், உபன்யாசங்கள் சிறந்த தர்க்க ரீதியில் இல்லாதது போல தோன்றி சிலர் மயங்கக்கூடும். ஒழுங்கான கட்சியை கூறும்போதே சுவாமிகள் அத்வைத அனுபவத்தை பற்றி புலம்பித் திரிவார் என்று கூறலாம். இவ்வளவே அன்றி விவேக பிழையாவது விசாரணை குறைவாவது தென்படாது என்று கூறலாம். கல்வி கற்ற இந்திய வகுப்பினரில் சேர்ந்த ஒரு வேதாந்தி வேதாந்த சாஸ்திர பரிசீலனை செய்த ஒரு பெரியார் சுவாமி ராமதீர்த்தரை பற்றி கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. பரிபூரணமான ஞானம் என்னும் மதுவை உண்ட மயக்கத்தால் தமது அனுபவத்தை அடிக்கடி திருவாக்கினின்று
வெளியாகுமாறு செய்வித்த மகாதீரர். இதனாலேயே ஜனங்களின் அறிவை திருப்திப்படுத்த வேண்டுமென்று கூட சுவாமிகள் நினைத்தவர் அல்லர். உண்மை பொருளை தாம் உபதேசிக்க வரவில்லை என்றும், உண்மை பொருளே ராமன் மூலமாய் விளங்கி விடுகிறது என்றும் அடிக்கடி ராமதீர்த்த சுவாமிகளே கூறியிருக்கிறார். அது அப்படியே உண்மைதான். மேலும் சாதாரணமாக அறியப்படாத ஒரு பகிரங்க ரகசியம் உண்டு. அது என்னவெனில், ஜனங்களை திருப்தி செய்வித்து சிறந்த உண்மைகளை அவர்கள் அங்கீகரிக்குமாறு செய்ய பிரயத்தனம் செய்பவர்கள் கூட பொதுஜன ஊழியத்தை ஒழுங்காக நடத்தியவர் அல்லர். கடவுளே சகல பெரியோர்களிடம் உள்ள சக்திகளை தமது இஷ்டமாகிற நிஷ்காமிய கர்ம பூர்த்திக்கு உபயோகிக்கிறார். ஆதலால் ராமதீர்த்தர் மூலமாகவும் சமஷ்டியாகிய கடவுள் உலகில் தமது லீலைகளை செய்து முடித்தார் என்பதுதான் உண்மை. இதுதான் சுவாமிகள் கூறும் உண்மையும். இனி சுவாமிகள் எழுதிய கடிதங்களிலிருந்து ஒன்றிரண்டு சாரங்களையும் அவர் திருவாக்கினின்றும் கிளம்பிய சில கதைகளையும் கூறிவிட்டு இச்சிறு கைங்கரியத்தை முடிப்போம் அப்படின்னு 231வது பக்கத்துல இந்த தலைப்பு 15வது தலைப்பு நிறைவாகுது. அடுத்ததுல அதே பக்கத்துல 16வது தலைப்பு 16வதுன்னு போட்டு ஓம் என்ற மகா மந்திர மகிமை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உன்னுள்ளேயே ஸ்வர்க்க சுகம் இருக்கிறது, இதை எப்படி அறிவது அப்படின்னு அது ஆரம்பிக்குது. நமக்கு 8:37 ஆகிவிட்டது. அதனால நமக்கு இத நாளைக்கு 13வது பாகத்தில் தொடரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த 12வது பாகத்தை படிச்சதை இதோட நிறைவு செய்துட்டு இதோட விளக்கம் மாதிரி இந்த 12வது பாகத்தை தொடர்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்தாலும் கேட்கலான்னு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி, கேள்வி எங்கேயும் இல்லை. அப்போ நாமளே அதை தொடரலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் கேக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் நல்லா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சரி, அப்போ இதுல நம்மாழ்வார் ஒரு பாட்டு படிப்பார். அது என்னோட ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது, என்னுடைய கண்ணும் என்னுடைய வாயும் என்னுடைய காதும் எல்லாம் புல் குடிக்கும் நிலையை அருள்வாயாக அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டுவார். அப்போ ஒரு புலனே எல்லா வேலையும் செய்ய வல்லது, அந்த முழுமை அடையத்தக்கது அப்படிங்கிறத நம்மாழ்வார் அங்க சொல்றார். அதை இறைவன்ட்ட அருளா வரமா கேட்கிறாரு. என்னுடைய கண்ணும் என்னுடைய காதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன்கிற அமிர்தத்தை எல்லா வழியிலையும் பெற்று அனுபவிக்க முடியும், முழுமையாகவே பெற முடியும் அப்படிங்கறத அங்க நமக்கு சுட்டி காட்டுறார். உண்ணும் உணவும் பருகும் நீரும் கண்ணனேயாம் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம உணர முடியும். அப்போ கொடுத்தாங்க. அப்போ அவர் சென்னைக்கு அவர் தான் நியமிச்சிருந்தாங்க. அப்ப அவருக்கு ஒரு கடிதம் வெளியூர்ல இருந்து ஒரு அன்பர் எழுதுறாரு. அந்த சன்னியாசி அன்பர்னு வச்சுக்கோங்களேன். அவர் எழுதுறாரு, ஐயா நீங்க வேதம் இதிகாசம் இதுலெல்லாம் உபநிஷத்துகள்லாம் சொல்றீங்க, இதுல எனக்கு ஒரு சின்ன ஐயம் இருக்குது ஐயா. இந்த புலன்களை பற்றிய விஷயம் நம்ம அதை கடந்துதான் போகணும்னு சொல்லப்படுது. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் உணர வைக்க முடியுமா, தெரிய வைக்க முடியுமா? என்னோட கடிதத்துக்கு நீங்க பதில் தாருங்கன்னு ஒரு லெட்டர் வருது அவருக்கு. அந்த லெட்டருக்கு அவரு பதில் போடுறாரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. நானும் அந்த நூல்ல அதை வாசிச்சிருக்கிறேன். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ணுக்கு எல்லையற்றதை பார்க்க முடியும், ஆனா உங்ககிட்ட அது தெரிவிக்க மாட்டேங்குது. காதுக்கு எங்கேயோ இருக்கிறத உங்களுக்கு கேட்பிக்க முடியும்,
ஆனா அது அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த வாய்க்கு எங்கேயோ இருக்கிற அந்த உணர்வை கூட அனுபவிக்க முடியும். உடலுக்கும் அதே மாதிரி உணர்வை அனுபவிக்க முடியும். மூக்குக்கும் வாசனைய தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு இந்த 5 புலனுக்குமே ஆற்றல் அளப்பரியதா இருக்குது, எல்லை கடந்ததா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு மனசு உங்களுக்கு முக்காட போட்டு மூடி வச்சிருக்கனால, அகங்காரமும் மனசும் சேர்ந்து உங்களுக்கு முக்காட போட்டு மூடி வச்சிருக்கிறதுனால, அந்த எல்லை கடந்த தன்மை தான் உங்களோடது அப்படின்னு அ அதுல சொல்றாரு. அப்போ அப்படி பார்க்க முடியாம உங்களுக்கு தடையா இருப்பது மனதுதான் அப்படின்னு முடிக்கிறாரு. அப்போ மனதே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம்னு சொல்றது இங்க நமக்கு விளங்குது. மனமது செம்மையானால்ங்கிறத விளங்குது. அதாவது மனம் கடந்த நிலை, நோ மைண்ட் அப்படின்னு சொல்றதும் இங்க நமக்கு விளங்குது. மன அவங்கோசரம் அப்படின்னு சொல்றதும் மனோலயமான நிலை, மனம் கடந்த நிலை, புலன் கடந்த நிலை, மனம் 6வது புலன்னால அதுவும் கடக்கணும் அப்படிங்கிறது இங்க விளங்குது. அப்போ மனம்தான் நமக்கு பெரும் தடையா, மனம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க புரியுது. இப்போ மாயை இருக்கிறது, அது நமக்கு மனதின் வழியாதான் இந்த நரம்பு பின்னல்களின் பிடியிலிருந்து நம்மளை விடுபட முடியாம புடிச்சு வச்சிருக்குது. அப்போ இந்த பிடியிலிருந்து நாம விடுபடுவதற்குத்தான் சாந்தமாக இருந்து அமைதியை உணர்ந்து எல்லா விதமான காட்சி மாயைகளின் நாம ரூபங்களுக்கும் வெறும் சாட்சி மாத்திரமாக இருந்து அனுபவத்தில் கொண்டு வந்தால் இந்த மனதினுடைய செயல்பாடு ஒடுங்கி விடுகிறது. அதைத்தான் நமக்கு சாமி சப்தம் நசித்தால் தோற்றம் நசிக்கும், அப்பொழுது நாம் சப்தம் கேட்டுத்தான் காலையில் விழிக்கிறோம்ங்கிறார். அப்போ சப்தமும் தோற்றமும் நசித்தால் அப்பொழுது நாம் மனிதராகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கே மோட்சம் உண்டுன்னு சாமி சொல்றது எங்களுக்கு இங்கே நமக்கு நல்லா விளங்கும். அப்போ அதனால அந்த மனம் கடந்த அனுபவத்திற்கு நீங்க போகணும்னா சாட்சி மாத்திரமா இருந்து கவனிக்கக்கூடிய அந்த பேருண்மை உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சாட்சி தன்மையில் இருக்கும்போதுதான் உங்களுக்கு பரிபூரணமான உண்மைய நீங்க உணர முடியும். அதற்கு மன அமைதியை பேணணும்னா விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா தான் மன அமைதியா இருக்கும். சரி, சொல்றேன். இந்த மனதால ஒருபோதும் சும்மா இருக்க முடியாது. இந்த மனது ஒண்ணு சலனப்பட்டுட்டு இருக்கும், இல்லைன்னா தூங்குறேன்னு உங்களை தூங்க வச்சு உங்களுடைய விழிப்புணர்வு இல்லாம பண்ணிரும். இந்த 2 தான். அதனாலதான் சித்தர்களும் ஞானிகளும் தூங்காமல் 5 மணிக்கு முள்ளு நொடி முள்ளு கூட மாறாம கரெக்டா 5ல இருக்கும்போது எனக்கு விழிப்பு வருகிறது. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நம்மை மறந்த நிலையிலும் நம்ம உணர்வில் கலந்து விட்டால் அதுதான் ஆத்ம விழிப்புன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நாம் எப்போதும் நம்முடைய சொந்தமாக்க வேண்டும். அதற்கு சில துன்பங்களை, உலகில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொருட்படுத்தாமல் நாம் நம்முடைய மனதை அமைதியாக வைத்தால் நமக்கு சரியான சமீரன் கதி இயற்கையில ஓடும். அதுதான் தூங்கும் போது இருக்கிற கதி நமக்கு விழித்திருக்கும் போது கிடைக்கணும்னு சிவானந்தபுரம் சார் நமக்கு சொல்றாரு. அப்ப மனம் நிஷ்களங்கமாக இருக்கிறது. இதை நம்ம விழித்திருக்கும் போது கொண்டு வரணும். அப்போ இந்த மனது எப்போதும் சலனப்பட்டு கொண்டே இருக்கும். ஏதாவது சம்பந்தமே இல்லாத விரும்பியோ விரும்பாமலோ அதுவே ஏதாவது ஒரு காட்சியை ஞாபகப்படுத்திக்கிட்டு போட்டு காட்டிட்டு சப்தத்தை காதல கேட்கிற மாதிரி அவங்க குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த குரங்கு அதோட நிக்குமா? அப்புறம் மது பிடிச்ச போதை மாதிரி ஏதாவது இந்திரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த போதையில இருக்கும். அப்புறம் தேல் கொட்டின மாதிரி ஐயோ துன்பம் வந்துருச்சுன்னா அதுக்கு உடனே துன்பம் இப்படியா இருக்கும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பரபரப்பா வேகமா அப்படி இப்படி மாறி இதுக்குதான் அந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. மனம் என்னும் குரங்கே மற்றவர் போல் என நினைத்து மடக்குரங்கே மற்றவர் போல் என நினைத்து மறுட்ட நினையாதே உன் வாளை ஒட்ட நறுக்கி விடுவேன்னு வள்ளலாறு நமக்கு அதை சொல்றாரு.
அப்போ அதெல்லாம் நம்ம மனக்குரங்குன்னு சொல்றது. இப்படி நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ மனப்பக்குவம் தான் இங்க முக்கியமா இருக்கறனால, மனத நீங்க சாட்சி பாவனையிலிருந்து எந்த காட்சி வந்தாலும், அதற்கு உயிர் குடுக்காம, அதுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, எந்த எண்ணம் வந்தாலும், எந்த காட்சி வந்தாலும், எந்த ஐயா ஆத்ம நமஸ்காரம். கேட்கலங்க ஐயா. ஆமாங்க ஐயா, கேட்கவே இல்லைங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அந்த வள்ளலார் சொல்றாரு, இந்த குரங்கு மாரி இந்த மனது கிளைக்கு கிள தாவற மாரி அதோட மனநிலை இருக்குது. மற்றவர் போல் நினைத்து என்னை மருட்ட நினையாதே மனமென்னும் மடப்பையிலே பேய்க்குரங்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன? அப்போ அந்த குரங்கு மாரி அது தாவக்கூடிய உன் வாலை நான் ஒட்ட நறுக்கி விடுவேன். மற்றவர் போல் நினைத்து மருட்டாதே. மருளுக்குள் என்னை தள்ளாதே, இருளுக்குள் என்னை தள்ளாதே, அறியாமைக்குள் என்னை தள்ளாதே. உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். உன்னுடைய செயல்கள் என்னிடத்திலே செல்லாது என்கிறார். அப்படி இந்த மனதை பத்தி சொல்றாங்க. அப்ப மனமது செம்மையானால் அப்படின்னு சொல்றாங்க. மனப்பக்குவம் தான் நமக்கு இங்க முக்கியமா இருக்கு. மனோ நாசனம், மனோலயம்னு 2 சொல்லுவாங்க. அப்ப மனோ நாசனம்னா என்ன? மனோ லயம்னா என்ன? அப்படின்னா மனசு ஜீவன்ல லயமாகி தன்னுடைய உண்மை சொரூபத்தை உணர்ந்து கொள்வது லயம். மனோ நாசனம்னா அதுக்கப்புறம் அது திரும்பி வராது. தான் தானா இருக்கிற அந்த உண்மைத்தன்மையிலே ஐக்கியப்பட்டு போய் வராதுதான் மனோ நாசனம். அதனாலதான் முனிவர்களால் புகழப்பட்ட ஓம் இந்த மனது. ஏன்னா மனத்தை உடையவனே மனிதன். அதுதான் நித்திய அனித்திய வஸ்துவத்துக்கே அதுதான் செய்ய முடியும். அதனால மனதை கொண்டுதான் மனதை ஆராய்ச்சி பண்ணி மனதாலேயே மனதை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மனதை கொண்டுதான் சித்த வைத்த பயிற்சியும் நம்ம பண்றோம். அப்போ நித்திய அனித்திய வஸ்துவையும் மனதாலதான் பண்றோம். அப்ப மனதுகிட்ட நீங்க உண்மையா இருந்து அந்த மனது உண்மையை தெரிஞ்சா அது ஆங்காரத்தை உள்ளடக்கி தன்னிலே சமர்ப்பித்து இழுத்து தன்னால் படைக்கப்பட்ட ஆங்காரத்தை தனக்குள்ளே இழுத்து கொள்ளும். அப்போ அந்த ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து அப்புறம் ஐம்புலன் வழியா மனசு போகாது. அப்புறம் அப்புறம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறக்கூடிய அந்த சுகத்துல அமைதியா இருக்க ஆரம்பிச்சிடும், சும்மா இருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சும்மா இருக்கிறது தான் அப்படியே படிப்படியா தன்னுடைய ஆனந்த நிலை ஜீவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஜீவனுக்குள்ள போய் ஐக்கியமாகும் போது ஜீவனுக்கு விழிப்புணர்வு உண்டாயிருது. அப்போ மனதுக்கு ஜாக்கிரதை உண்டாகிறதுக்கு தான் மனதே உனக்கு உபதேசம் இதே அப்படின்னு எல்லா மகான்களும் நமக்கு சொல்றாங்க. அந்த மனதை சும்மா இருக்க வைக்கிறதுக்கு நீங்க சாட்சி பாவனைன்னு என்னன்னு தெரிஞ்சு எதையும் முக்கியத்துவம் கொடுக்காம நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவனுக்கு கோபம் வந்திருக்குதுங்கிறத காட்டுறதுக்கு நம்மகிட்ட வேகமா பேசியிருக்கிறான். அவன் காரியம் நடக்கலைங்கிறத நம்மகிட்ட காட்டுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கிறான். அவன் நம்ம மேல அன்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறான். நமக்கு ஏதாவது கொடுத்து உதவணும்னு தோணுதுனால அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். நமக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் அப்படி சொல்லியிருக்கிறான். இப்படின்னு நம்ம சாதாரணமா புரிஞ்சுட்டு அதோட மறந்துட்டு போயிடணும். அப்ப குழந்தைகளுக்கு அந்த தன்மை இருக்கிறது. அவைகள் அபேதம்ங்கிற நிலையில இருக்குது, பேதம் இல்லை. அப்போ பேதமில்லா பெருமையினை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளறொளியை மரகதத்தை
வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை அம்பலத்தை கண்டேனே அப்படின்னு திருவாசகத்துல நமக்கு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் தேவாரத்துல. இப்ப இந்த மாதிரிதான் நம்ம அதை செய்யணும். அப்போ இந்த குழந்தை ஒரு மரத்தை பார்க்கிறது, ஒரு பசுமாட்டை பார்க்கிறது, மலத்தை பார்க்கிறது, பாலை பார்க்கிறது, தங்கத்தை பார்க்கிறது, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறது. அதுக்கு ஆனந்தம் தருதா இல்லையான்னு மட்டும்தான் அது பார்க்கும். அது வெறுமனே ஆனந்தம் தரலன்னா அந்த பக்கம் திரும்பிக்கும். ஆனந்தம் தான் அப்படியே இருக்கும். அப்போ ஆனந்தம் அதுதான், அதோட நிலை ஆனந்தம். அது மாதிரி நம்ம நிலையும் ஆனந்தம் தான். அப்ப நம்மளோட இயல்பு சத்தியம் நித்தியம் அனந்தம், அதுதான் அந்த நிலைமை. அப்ப நித்தியமா இருக்கிறோம், சத்தியமா உண்மையா இருக்கிறோம், இருப்பா இருக்கிறோம். அப்போ அனந்தம்னே எல்லை இல்லாமல் இருக்கிறோம், ஆனந்தமா இருப்போம். அப்போ அப்படி இருந்துட்டாலே சும்மா இருந்ததுல ஆனந்தம். அப்ப அதுதான் சூனிய பதிவைய ஆனந்தம் சித்திக்கும் தான் சாமியும் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தூங்கும்போது இருக்கிற கதி நமக்கு விழித்திருக்கும் போது கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப நிஷ்கலங்கத்துவமான நிலை, சாட்சித்துவமான நிலை அங்கு வந்து சேர்ந்துறதுனாலதான் தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியறது இல்லை. உதாரணத்துக்கு காலையில நான் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது பதியிலையோன்னு நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. முதல்ல சொன்னேன். அப்போ 5 மணிக்கு கரெக்டா அந்த முள்ளு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுது. அப்ப என் விழிப்புணர்வு உள்ளதா இருந்திருக்குது. அப்ப வெளியில இல்ல. அப்ப விழிப்புணர்வு இப்படி நிரந்தரமா நான் அடைஞ்சிடணும். அப்போ அந்த விழிப்புணர்வு பெற்ற மனது மறுபடியும் வராது. அதான் மனம் நாசனம் ஆயிடுச்சு, மனம் கடந்த நிலைமைக்கு போயாச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனதெல்லாம் செம்மையாயிடுதுன்னா தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கள்ள பொருளைந்தும் காளாமணி விளக்கேங்கிற அந்த தூய நிலைமைக்கு நான் வந்து சேர்ந்துடுறேன். அப்ப நம்முடைய சுவாசமும் சீராகவும் சமமாகவும் சகதா சமீரன் கதியாக நினைச்சு கடைசியில நம்மளுக்கு அந்த சித்த விதியினால ஜீவன் முக்தியும் அப்போ நிரந்தரமா இருக்கக்கூடிய விதேக முக்தியும் வாய்ச்சி அப்போ நிர்விசாரமா இருக்கக்கூடிய அந்த நிர்விகர்ப்ப சமாதி வந்து நமக்கு அசம்பிரஞ்சாத சமாதி, சம்பிரஞ்சாத சமாதி எல்லாம் வாய்த்து தூய நிலையை நாம் பெற்று சர்வஜனாக இந்த புலன்களுக்கு எப்படி நமக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லி மறைச்சதோ அந்த தடையெல்லாம் நீங்கிய தடையற்ற பார்வையாகிய கைவல்யம் நமக்கு பிராப்தியாகிறது. அப்போ தான் தானா இருக்கிற அந்த உண்மை நிலை பெறுவோம் என்று கூறி அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். இன்று 12வது பாகம் நிறைவடைந்தது. நாளை ராமதீர்த்த பரமேஸ்வருடைய 13வது பாகம் நாளைக்கு தொடர்வேன் என்று கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஐயா ரமேஷ் ஐயா தொடர்றீங்களா? ஐயா கேள்வி பாலசுப்ரமணியம் ஐயா, ஐயா கேள்வி ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம் ஐயா. யாராவது சரி, நீங்க அப்ப தொடரலாம். சரிங்க, ஓகேங்க ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா. நமஸ்காரம்.